உங்களுடைய நீண்ட கால நண்பர்களான ரஜினியும் கமலையும் எப்போ பார்த்தீங்க? கமல் சாரை நான் இப்போது அவருடைய பிறந்த நாள் அன்னைக்கு பார்க்குறேன். அடிக்கடி கமல் சாரை பார்ப்பேன். பட் ரஜினி சாரை பார்த்து ரொம்ப ரொம்ப தாமதம் ஆயிடுச்சு. முந்திலாம் 48 நாளைக்கு ஒரு தடவ, மண்டலத்துக்கு ஒரு தடவ பார்ப்போம். அந்த மாரி இருப்போம். இப்போ அந்த மாரி அது குறைஞ்சு போச்சு. இப்போ நெறைய ஸ்டார்ஸ் உள்ள படத்தில நடிக்கும்போது, அப்போ நான் நெனைப்பேன், ரஜினி சாருடைய படத்தில, இந்த கேரக்டர் நம்ம பண்ணியிருந்தா எப்படியா இருக்கும்? இந்த கேரக்டருக்கு ஏன் நம்மள கூப்பிடல? அப்படின்னு எப்பாவது ரஜினியோட நம்மள கனெக்ட் பண்ணிக்கிறதுக்கான விஷயமா நான் யோசிக்கிறேனே தவிர, மத்தபடி ரஜினி சார் ரொம்ப நாள் ஆச்சு பார்க்கல. பொதுவாகவே அரசியல்ல பார்த்திபனுக்கு நாட்டம் இல்லையா? நெறைய இருக்கு. ம். ஏதாவது ஒரு நாட்டம்ங்கிறது மாற்றமா இருக்கணும்னு நெனைக்கிறேன் நான். இப்போ கிட்டத்தட்ட ரொம்ப வருஷமா எந்த ஆட்சி ஆட்சி செஞ்சுட்டே இருந்தாலும், சில நல்லது, சில கெடுதல், சில கெடுதல் நல்லது. இப்ப நீங்க நிர்மலா சீதாராமனும், சிதம்பரமும் அங்க பாராளுமன்றத்தில பேசுறத பார்க்கும்போது, இவங்க காலகட்டத்தில அவங்க பேசி கிளாப்ஸ் வாங்குனாங்க. அவங்க காலகட்டத்தில இவங்க பேசி கிளாப்ஸ் வாங்குறாங்க. இந்த டாக்ஸ் தப்புன்றாங்க, அந்த டாக்ஸ் தப்புன்றாங்களே தவிர, முழுமையா ஒரு பெரிய மாற்றம் வந்ததே கிடையாது. எல்லா மாற்றத்துக்கும் பின்னாடி ஏதோ ஒரு ஏமாற்றம்னு ஒண்ணு இருந்துகிட்டே இருக்கு இல்லையா? இதெல்லாம் உடைக்கிற மாரியான ஒரு பெரிய மாற்றம் தமிழக அரசியல்லயும் வரணுங்கிறது விருப்பம். வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்களா? சமீபத்தில இருக்காது. ஆனா டெஃபினட்டா ஒரு நாளைக்கு மாறும். அது எப்படி மாறாமயே இருக்கும்? மாற்றம் ஒன்று தான் மாறாதுன்னும்போது, இது மட்டும் எப்படி மாறாம அப்படியே இருக்கும்?